லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஒரு சிப்பாய் 15 வருஷம் மட்டும் வேலை பண்ணால் போதும், ஆயுசு 100 வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். சாதி வாரியாக ரிசர்வேஷன் இல்லாத ஒரே ஆர்மியில் சாதி வாரியாக இடஒதுக்கீடு கிடையாதுங்க. மிலிட்ரியில் போகிறவங்க எங்கேயுமே வீட்டில் எதுக்குமே கலந்துக்க மாட்டாங்க. பட்டாளத்தை போனால் தூரத்தை என்றைக்கு வருவாங்களோ தெரியாதுங்கிறது. ஆனால் மிலிட்ரியில் மொத்தம் 64 நாள் ஆனுவல் லீவ், 30 நாள் கேஷுவல் லீவ். எங்கள் ஆர்மியில் இருக்கிற ஒரு கேர்னலாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் சேலரி, கவர்மெண்ட் சேலரி என்னமோ அது கிடைக்குது. பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லை இராணுவத்தில். இப்போ ஆண்களாக தான் இருக்காங்கங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குது. அப்படி என்னோட பையன் புறமுது இப்போ காட்டியிருந்தானா, நான் எந்த மார்பகத்துலேருந்து அவனுக்கு பால் கொடுத்தனோ அதை அறுத்து தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு வேகமாக போகிறாங்க போர்க்களத்துக்கு. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 லட்சம், ஆனால் யூபியோட மக்கள் தொகை 28 லட்சம். நேச்சுரலாக யூபி பிஹாரோட மக்கள் தான் அதிகமாக போவாங்க. ஒன்று புல் கிடையாது, செகண்ட் புஷ் இல்லை. இதில் சார் இன்னொரு விஷயம் பேசப்படும். மிலிட்ரி ஆகிட்டாங்கப்பா, அவங்களுக்கு என்ன மிலிட்ரிக்கு போயிட்டாரு, லைஃபே செட்டில் ஆகிடுச்சு, அவருக்கு எல்லாருமே ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் சிலர் தங்கள் அபிலாஷைகளை சொல்லுவாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. என்ற கூட கேட்டிருக்காங்க, ஆமாம் நீங்கள் உங்களுக்கு தான் பஸ்ஸில் ஏறினா டிக்கெட்டே ஃப்ரீயா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், சரி நீங்கள் பஸ்ஸு ஓட்டுறீங்க, நான் மிலிட்ரிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் டிக்கெட் போடாமல் கொடுங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். மாட்டிட்டார். சரி நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட் நான் ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு நான் மிலிட்ரிங்க, நீங்கள் காசு கொடுக்காதீங்கன்னா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னாரு. அது ஒரு மிக மிக தவறான மிஸ்கான்செப்ஷன். ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆர்மி அதே கேள்வியில் நான் ஆர்மியை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆர்மியில் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்ட்டு இன்னையை பொறுத்த வரைக்கும் சார், மிலிட்ரி மட்டும்தான் பென்ஷன் கிடைக்குது. ஒரு சிப்பாய் 15 வருஷம் மட்டும் வேலை பண்ணால் போதும், ஆயுசு 100 வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஒரு ஆஃபீஸராக இருக்கிறவங்க 20 வருஷம் வேலை பண்ணால் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ஒரு 5 லட்சத்துக்கு எடுப்பாங்க, 10 லட்சம். கோடீஸ்வரன்னா 1 கோடி ரூபாய்க்கு எடுப்பாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் 10 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்டு அது எவ்வளோ ஆனாலும் வெறும் 10 லட்சம் தான் கிடைக்கும். ஆனால் மிலிட்ரியில் என்னன்னிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டிங்கன்னா அதுக்கு சீலிங் கிடையாது. அது 100 கோடி ஆனாலும் முடியாதுப்பா, முடிஞ்சிடுச்சின்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் அது கணக்கே பண்ண முடியாது. அது மாதிரியான இதில் அது. 3வது, இப்போ நான் மிலிட்ரியில் நீங்கள் இறந்த பிறகும் இன்னும் 100 வருஷம் கழிச்சும் உங்கள் ரேங்க் கூடவே வரும். 4வது, நீங்கள் மிலிட்ரி விட்டு வந்துட்டீங்க, அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் ரிசர்வேஷன் இருக்குது. ஆர்மியில் மட்டும் என்ன பண்ணுறீங்க, சாதி வாரியாக ரிசர்வேஷன் இல்லாத ஒரே ஒன்றும் தெரியாது, பட் கிட்டத்தட்ட ஆர்மியில் சாதி வாரியாக இடஒதுக்கீடு கிடையாதுங்க. ஆனால் மிலிட்ரியை விட்டு வந்துட்டோம்னா எல்லா மிலிட்ரிக்காரனுக்கும் இடஒதுக்கீடு அரசாங்க வேலையில் இருக்குது. அந்தந்த ஸ்டேட்டில் கொடுத்துருவோம். ஆமாம், இதுதான் இருக்கே தவிர ஹோட்டலில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், ஆட்டோவில் போனாலும் அதெல்லாம் சிரிப்பான விஷயம் கிடையாதுங்க. இது இல்லாமல் இன்னும் சில மூட நம்பிக்கைகள் என்னன்னிங்கன்னா, மிலிட்ரியில் போகிறவங்க எங்கேயுமே வீட்டில் எதுக்குமே கலந்துக்க மாட்டாங்க. பட்டாளத்தை போனால் தூரத்தை என்றைக்கு வருவாங்களோ தெரியாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்கான்செப்ஷன். ஏன்னா உங்களில் எத்தனை பேர் உங்கள் பையன் சென்னையில் இருப்பான், எத்தனை கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணுறான், வரமாட்டாங்க. ஆனால் மிலிட்ரியில் மொத்தம் 64 நாள் ஆனுவல் லீவ், 30 நாள் கேஷுவல் லீவ். 94 நாளுங்கிறது பார்த்திங்கன்னா 4 மாதத்தில் 1 மாதம் தலைவர் லீவில் தான் இருக்கார். 25% ஆஃப் த டைம் மிலிட்ரியில் லீவு தாங்க. அண்ட் இப்போல்லாம் ஏர் டிக்கெட்டும் ரொம்ப குறைச்ச சம்பளமும் கூட. இது ஒரு மிஸ்கான்செப்ஷன். 2வது மிஸ்கான்செப்ஷன்னா சம்பளம் ரொம்ப குறைச்ச அப்படின்ட்டு கிடையாது. சம்பளம் இன்றைக்கி ஒரு ஹவல்தாராக இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குது. எங்கள் ஆர்மியில் இருக்கிற ஒரு கேர்னலாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் சேலரி, கவர்மெண்ட் சேலரி என்னமோ அது கிடைக்குது. அதை விட மேபி 1 or 2,000 குறைச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ சம்பளமும் கூட இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மிஸ்கான்செப்ட் என்னென்னா, படிப்பே தேவை கிடையாது, படிக்காதவன் தான் பட்டாளத்தை போயிட்டான் அப்படிம்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்ம பேசணும், எல்லா சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸு, டெக்னாலஜி எல்லாமே மிலிட்ரியில் தான் இருக்குங்கிறப்ப அது எப்படி படிக்காமல் பார்க்க முடியும்? ஒவ்வொரு சிப்பாயும் 5 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் பொருளை ஹேண்டில் பண்ணுறப்ப படிக்காதனால முடியுமா? முடியாது. படித்து தான் ஆகணும்.
இன்ஃபேக்ட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டாப் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து டாப் 10 ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் 2-3 வந்துடுவாங்க. அதே மாதிரி என்ஜினியர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஐஐடியில் அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்த எத்தனையோ ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் எங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் பவர் இருக்குது, இங்கேயும் படிக்கிறதுக்கு பவர் இருக்குது. பயங்கரம் வாஸ்ட்டு எஜுகேஷன் இஸ் ரிக்வயர்ட். இருக்கிற ஒவ்வொரு கருவியும், ஒரு ரோபோவாக இருந்தாலும் சரி, ஒரு ஏரோப்ளேன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து படித்து புரிஞ்சால் தான் அதை நீங்கள் இயக்க முடியும். அதனால் பயங்கரமான படிப்பு தேவை. இன்னொன்று என்னன்னிங்கன்னா, ஒரு ஏர்ஃபோர்ஸில் ஒரு வெறும் ஒரு ஏர்மேன், ஒரு சோல்ஜராக நீங்கள் சேரணும்னு வச்சுங்களேன், 70% கீழே சயின்ஸ் சப்ஜெக்டில் 12வது வாங்கினீங்கன்னா இவங்களால் அப்ளிகேஷனே பண்ண முடியாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் 90% வாங்கியிருப்பாங்க, கட் ஆஃப். ஆனால் இன்ஜினியரிங் கிடைக்காது, அது மாதிரி கிடைக்காது. இங்கன்னா உடனே சம்பளம் கிடைக்குதுன்ட்டு டக்குன்னு அவங்க ஏர்போர்ட்டில் போய் சேர்ந்துடுவாங்க. ஏர்போர்ட்லாம் சாதாரண மனுஷங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நேவியும் அதே மாதிரி தான், பயங்கர டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார், அது வந்து மிஸ்கான்செப்ஷனாக இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். அது வந்து பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லை இராணுவத்தில். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு சில பெண் அதிகாரிகளை பார்த்தோம். மற்றபடி அதிகாரிகள்னாலே அவங்க வந்து ஆண்களாக தான் இருக்காங்கங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குது. இது பார்ஷியலி கரெக்டு. ஏன் பார்ஷியலி கரெக்டுனிங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே போர்னாலே பொதுவாக நமக்கு எல்லோரும் தெரியும், போர்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தையும் நான் எப்பயுமே சோழர் காலத்துக்கு தான் எடுப்போவேன். சோழர் காலத்துலேயும் அதை கேம்ப் ஃபாலோவர்ஸ்னு சொல்லுவாங்க. கேம்ப் ஃபாலோவர்னால் ஒரு படை போய் சண்டை போடுதுன்னா அந்த படைக்கு பின்னால் போய் சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து ஒரு ஒரு காயமுற்ற ஒரு வீரரை அவரை காப்பாற்ற செய்கிறது எல்லாமே வந்து பெண்கள் தான் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தையும். நம்ம நிறையா இது பார்த்துருப்போம். போர் முடிஞ்ச உடனே ஒரு புறநானூரில் பாட்டு கூட இருக்குது. போர் முடிஞ்ச உடனே ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க ஒரு அம்மாட்ட, அந்த அம்மாட்ட சொல்லுவாங்க, உன் பையன் புறமுது காட்டிட்டானாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு வேகம் தாங்காது. என்னோடய பையன் வந்து புறமுது காட்டுவதா, அப்படி என்னோடய பையன் புறமுது காட்டியிருந்தானா நான் எந்த மார்பகத்திலேருந்து அவனுக்கு பால் கொடுத்தனோ அதை அறுத்து தூக்கி போட்டுவிட்டேன் அப்படின்னு வேகமாக போகிறாங்க போர்க்களத்துக்கு. டக்கு டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க. கடைசியில் அப்படியே திருப்பி பார்க்குறாங்க, அவன் பையன் செத்து கிடக்கான். அவனோட மார்பில் வந்து வேலை ஏந்தி ஈன்ற பொழுதில் விட பெரிது வைக்கும்னு இன்னொரு இதில் திருக்குறள் வருது. அதே வேர்டை யூஸ் பண்ணி பொறுக்கனாட்ட சொல்கிறாங்க. அதை விட அவங்க சந்தோஷப்பட்டாங்க. சான்றோன் என்னை கேட்ட தாய்னா, சான்றோன்னா அந்த காலத்து போர் வீரருங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு என்னோடய பையன் வந்து வீரனாக இருந்திருக்கான்னு. அது மாதிரி போர்க்களமும் பெண்களும் அந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வேவு பார்க்குறவங்க இவங்க எல்லாமே பெண்களாக இருந்திருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சுங்க. அதுவும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி ஆனது. அவங்களும் வந்து பெண்கள். இப்போ ரொம்ப நாள் வரைக்கும், அதாவது எப்படின்னா 1990 வரைக்குமே ஆர்மியில் டாக்டர்ஸு நர்ஸு இவங்க தான் பெண்களாக இருந்திருக்காங்க. ஆனால் 1990க்கு அப்புறம் பெண்களை ஆஃபீஸர் கேட்டகரியில் நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம். அது சில குரூப்புகளில் மட்டும் கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ அதை வந்து நிறையா விரிவுபடுத்தியிருக்காங்க. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிலையும் இப்போ பெண்கள் வர ஆரம்பித்தாங்க. அதை ஏன் கேட்குறீங்க? ஒரு ஃபைட்டர் பைலட் 5000 கோடியோட ஏரோப்ளேன் நம்ம ஒளியை சவுண்டை விட 2 தரம் வேகமாக போகிற ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க கூட இப்போதைக்கு பெண்கள் இருக்காங்க. இல்லை சார், இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வட மாநிலங்கள்லேருந்து தான் அதிக பேர் வந்து இராணுவத்துக்கு போகிறாங்க. இப்போ தமிழர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி போர்க்குணம் அவங்க ரத்தத்திலே ஊறி இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் அங்கே வந்து இராணுவத்தில் சேர்றவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. உண்மையா சார்? அது நான் சொன்னது மாதிரி மிலிட்ரியை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து ஆர்மியில் குறைச்சலாக இருந்தது. ரெண்டாவது என்னன்னிங்கன்னா, மிலிட்ரி 1947 4 லட்சம் இருந்தாங்க படை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படை கூட்டிட்டு, ஏன்னா நீங்கள் சொன்னது தான் படைக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு நேரு அந்த காலத்தில் வந்து படையை குறைச்சிட்டாங்க. படை குறைச்சோன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக படை கூட்டியிருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் இப்போ படை இருக்குது. இதில் என்ன கான்செப்ட் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா, சரி அந்த அதுக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் 25 லட்சம் வரைக்கும் படை போயிடுச்சு. ஏன்னா முதல் உலகப் போர்லையும் 2வது உலகப் போர்லையும் ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் பல வெளிநாடுகள், ஆப்பிரிக்காலையும் யூரோப்லேயும் ஐரோப்பாலையும் சண்டை போடுறதுக்கு தேவைப்பட்டுச்சு பிரிட்டிஷ்க்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவிலேருந்து மக்களை அள்ளிக்கிட்டு போனாங்க. அப்படி அள்ளிக்கிட்டு போனப்போ முக்கால்வாசி வடநாட்டுக்காரங்களை கொண்டுட்டு போனாங்க. ஏன் வடநாட்டுக்காரங்க கொண்டுட்டு போனாங்கன்னா, அப்போ 1857 சிப்பாய் கழகம் நடந்துச்சு. அந்த சிப்பாய் கழகத்தில் இருந்தவங்களும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிப்பாய் கழகம் நடந்தது வடநாட்டில். அங்கே அதிகம் பெங்கால் பிரசிடென்சி மக்கள் இருந்தாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட படையில் இருந்தவங்க முக்கால்வாசி தமிழ்காரங்க. இதனால் வெள்ளைக்காரன் என்ன நினச்சிட்டாங்க,
இந்த தமிழ்காரங்க பெங்கால்காரங்க இவங்கெல்லாம் நம்ம பட்டாளத்தை சேர்த்தா இவங்க நமக்கு எதிராக இருப்பாங்க. அதனால் இதுங்கெல்லாம் இல்லாமல் நம்ம வட மாநிலங்களில் இமயமலை பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லையும் வட மாநிலங்கள், ஏன்னா இந்த வட மாநிலங்கள்லாம் ராஜாக்களுக்கு கீழே இருந்திருக்கு. பஞ்சாப், ராஜஸ்தான்லாம் ராஜாக்களுக்கு கீழே இருந்ததுனால அவங்கள்ட்டேருந்து இவங்க ஆள் எடுத்தாங்க. அவங்க வந்து சொன்னது நேர்மை. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்ததுனால பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம சண்டை போட்டோன்ட்டு நம்மளை குறைச்சிட்டு அவங்க கூட்டினாங்க. அப்படி கூட்டி 25 லட்சம் வரைக்கும் படை போனது. படையை குறைச்சிட்டாங்க 1947. அதுக்கப்புறம் படை நம்ம அதிகம் பண்ணப்போ என்னாச்சு, அந்த ரெஜிமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க பாருங்களேன். இப்போ பஞ்சாப்னு எடுத்துட்டிங்கன்னா பஞ்சாப் கிரெனேடியர்ஸ், சீக் ரெஜிமெண்ட், சிக்கலை ரெஜிமெண்ட், இது 4 ரெஜிமெண்ட் இருக்குது. அந்த பஞ்சாப் வந்து தமிழ்நாட்டில் பாதி தான். ஆனால் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுங்கிறது என்டையர் மெட்ராஸ் பிரசிடென்சி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கூர்கு இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ மாநிலங்களில் தான் ஒரே ஒரு ரெஜிமெண்ட் தான் வச்சுருந்தான், மெட்ராஸ் ரெஜிமெண்ட். அதனால் வந்து குறைச்சலாக இருந்தது. இத்தோடு நிற்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ரெக்ரூட்டபிள் மேல் பாப்புலேஷன் ஒரு கணக்கு இருக்குது. அதாவது ஒரு மாநிலம் எடுத்துட்டோம்னா அந்த மாநிலங்களில் ரெக்ரூட்டபிள் ஆள் எடுக்க தகுதிக்குள்ள ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8ன்னா அதை நம்ம மிலிட்ரியில் சேர்க்கக்கூடிய வயசில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு போடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு கணக்கு, அதே மாதிரி யூபிக்கு ஒரு கணக்கு வரும். இந்த கணக்கை போட்டு மொத்தம் வருஷத்துக்கு எவ்வளோ பேர், வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் தேவைங்கிறப்ப அந்த 1 லட்சத்தை இந்த ரேஷியோவில் பிரிச்சிடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 லட்சம், ஆனால் யூபியோட மக்கள் தொகை 28 லட்சம். அப்போ நேச்சுரலாக யூபி பீகாரோட மக்கள் தான் அதிகமாக போவாங்க. இது ஒரு காரணங்க. 2 விஷயம். ஒன்று புல் கிடையாது, செகண்டு புஷ்ஷும் இல்லை. புல் வேறு, புல் வந்து நம்ம மக்கள் விரும்பி போகிறதில்ல. புஷ் அவன் அந்த ரெக்ரூட்டபிள் மேல் பாப்புலேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஷியோ கம்மி. இந்த 2 அடிபடும் போது நம்ம அடிபடும். தட் இஸ் திங். ஆனால் அதில் ஒரே ஒரு நற்செய்தி என்னன்னீங்கன்னா மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வருஷத்துக்கு 2000 கிளாஸ் 1 கெஸ்டட் ஆஃபீஸர்ஸ் ஆர்மியில் சேரணும். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் அத்தனை கிளார்க் வேக்கன்சி கூட அத்தனை கிடையாது. ஆனால் ஒரு கிளாஸ் 1 கெஸ்டட் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாங்குகிற அந்த சம்பளத்து லெவலில் 2000 பேர் வருஷம் வருதுங்க. அதில் என்னன்னிங்கன்னா அதில் வந்து ஜாதி, மதம், எந்தவித இட ஒதுக்கீடும் கிடையாது, மாநில இட ஒதுக்கீடும் கிடையாது. இந்த ரெக்ரூட்டபிள் மேல் பாப்புலேஷன் வந்து ஆஃபீஸர் கேடருக்கு கிடையாது. அதனால் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நீங்கள் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி ஓடி சென்னையில் இருக்குது, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி பூனேயில் இருக்குது, இந்தியன் மிலிட்ரி அகாடமி தேராதூனில் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் அதை பாஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து 2000 ஆஃபீஸரில் வந்து 500 பேர் கூட ஆர்மி இதுலேருந்து சேர்ந்துடலாம், தமிழ்நாட்டிலேருந்து சேர்ந்தலாம். அது ஒரு கணக்கே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லணுன்னா, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருக்கமோ அதை விட இல்லாட்டி அதுக்கு மேலேயே கேரளாலேருந்து இருக்காங்க. இத்தனைக்கும் கேரளாவோட மக்கள் தொகை நம்மளோட 3ல் 1 தான். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம மிலிட்ரியை பற்றிய மூடநம்பிக்கைகளை பார்த்தோம். எப்படி பேக் டு பேசிக்ஸ் அப்படிங்கிற அடிப்படை கட்டமைப்பிலேருந்து நம்ம வெற்றியை திரட்டலாம்ங்கிறத வந்து தெளிவாக பார்த்தோம். அண்டு வேரியஸ் அனெக்டோட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸை வந்து கர்னல் ராமலிங்கம் சொன்னார் நமக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம இன்னும் வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்து நம்ம இந்த ஆர்மியை பற்றிய, பட்டாளத்தை பற்றிய விஷயங்களை இன்னும் விரிவாகவும் சுவாரஸ்யமாக அனலைஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். நம்ம உண்மையிலேயே ரெண்டு பேருமே சார் பொது புத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் ரொம்ப தர்க்க ரீதியான பதில்கள் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.